ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, கொஞ்ச நாளாக நான் vlog போடலை. ஏன்னா எனக்கு வியூவர்ஸும் அந்த அளவுக்கு போகலை. ஸோ அதனால் நான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ திரும்பவும் vlog போடலான் இருக்கேன். ஷார்ட்ஸ்க்கு நல்ல வியூவர்ஸ் போகுது. ஸோ அதே மாதிரி vlogகும் ஃபுல் வீடியோ நான் இனிமேல் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். டெய்லி ரொட்டீன் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ ப்ளீஸ் ஷார்ட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி வீடியோக்கும் ஃபுல் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இன்றைக்கி சண்டே. ஸோ இன்னிலேருந்து திரும்பவும் நான் ஃப்ரெஷ்ஷாக vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். எழுந்திட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ எனக்கும் பாப்பாவுக்கும் ஜூஸ் போடலான் இருக்கேன். போமோகிரானட் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஜூஸ் எல்லாம் 2 மாதுளப்பழத்தையும் உரிச்சிட்டேன். இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக நான் ஜூஸுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறதில்ல. வீட்டில் நாட்டு சக்கரை காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹனி மட்டும் தான் ஊற்றிக்கிறேன். ஸோ இதில் இருக்க ஸ்வீட்னஸே எனக்கு போதும். நானும் பாப்பாவை தான் குடிக்க போகிறது. ஸோ இது கூட பால் சேர்க்க போகிறதில்ல, தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். பாப்பா மட்டும் குடிக்கிற மாதிரினா தான் அவளுக்கு பால் போட்டு கொடுப்பேன். நானும் சேர்ந்து குடிக்க போகிறதுனால தண்ணி மட்டும் தான் ஊற்றி நான் அரைச்சிப்பேன். பேயுமானே தெரியல மழை. ஆனால் இப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. அவ்வளோதான், ஜூஸ் போட்டுட்டேன் எனக்கும் பாப்பாக்கும். இதை ஃபில்ட்ரு பண்ணி நானும் பாப்பாவும் குடிச்சிட்டு போகிறோம். இன்னும் மாதுளப்பழம் போட்டதுக்கு பாருங்கள் இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு போனேன். செம்ம மழை எங்கள் வீட்டுக்கிட்ட. ஸோ எல்லாத்துலேயும் மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். போயிட்டு ஃபிஷ்ஷு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபிஷ்ஷு கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் 50 ருபீஸ்க்கு எறா வாங்கினேன். ஏன்னா பாப்பாவுக்கு எறால்னால் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு செஞ்சே ஒரு 2 மாதம் அந்த மாதிரி இருக்கும். 2 மந்த்ஸாகவே நான் செய்யலை. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பண்ணுறேன். இந்த கிளைமேட்க்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன். இப்போது அதுக்கு தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சமைக்க போகிறேன். சாப்பாடு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். ஊற வச்சுட்டேன். இப்போ புளி கரைக்க போகிறேன் குழம்புக்கு. ஊற வச்ச புளி கரைச்சிக்க போகிறேன். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்பவும் திக்காக வைக்க மாட்டேன், தண்ணியாக வைக்க மாட்டேன் ஃபிஷ் குழம்பு. ஸோ கொஞ்சம் மீடியமாக தான் நான் செய்வேன். ஸோ அதுக்கு தான் புளி கரைசல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தான் புளி கரைச்சிட்டேன். இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ
மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். நாங்கள் மீடியமான காரம் தான் சாப்பிடுவோம். அவ்வளோதான். வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து டேரெக்டாகவே அப்படியே புளியை கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே எண்ணெய் ஊற்ற போகிறேன். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃபிஷ் குழம்புன்றனால கொஞ்சம் நம்ம நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோடனே கடுகு, வெந்தயம் அதை வந்து போட்டுக்கணும். ஸோ இது நல்லா வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம். அது நல்லா கலக்கிக்கணும். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிட்ட பிறகு தக்காளி போடலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் இது கூட உப்பு போட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நல்லாவே வதங்கிடும். பாருங்க, நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மீன் குழம்பு, அது ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வந்து கொதிக்கணும், இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். இது நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு பேன் வச்சுக்கிறேன். பாருங்கள், 50 ருபீஸ்க்கு வந்து எப்படி இருக்குது. இறால் வந்து இவ்வளோ தான் வந்தது. ஸோ இப்போ இதை வந்து தக்காளி வெங்காயம் போடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுகு போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இறாவை வந்து கழுவி வச்சுருக்கோம்ல, தண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை வந்து கீழே வச்சுட்டு ஒரு நாள் தட்டு போட்டுக்கணும்னா இதில் வந்து தண்ணி வரும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கூட மூடி வச்சுக்க மாட்டேன். இதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து 65 பொடி, அப்புறம் வந்து ரெட் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் வந்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் இது எல்லாமே கலந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், எறா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதுதான் பண்ணுவேன். அவ்வளோதான், ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி. இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேனை வச்சு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி போகிறேன். மசாலா எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ இந்த பேன்லேயே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதே பேனில் மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஃபிஷ்ஷு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஃபிஷ் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா போட்டு வந்து பிடிச்சிட்டு போகிறேன். ஃபிஷ் மசாலா போட்டு பண்ணது வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. வந்து ஃபிஷ்ஷை வந்து திருப்பி கொடுக்குறேன் பொறுமையாக, வெந்ததை மட்டும். இந்த சைடும் நல்லா வெந்துட்ட பிறகு ஃபிஷ் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், ஃபிஷ் வந்து பொரிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஒரு இது போட்டிருக்கேன். அதோட அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை வந்து முடிஞ்சிடும். இப்போ குழம்புல மட்டும்தான் வந்து மீன் போடணும். குழம்பு ரெடி ஆகிட்டா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து ஃபிஷ் போட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குழம்புல போட்டாச்சு. இப்போ வந்து மீன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது வந்து குழம்பு வந்து கொதிக்க வச்சுங்க. அப்போ தான் வந்து அந்த மீனில் வந்து குழம்பு வந்து நல்லா இறங்கும். அதில் வந்து மீனும் வந்து வெந்துடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 7 மினிட்ஸ்லேயே வந்து மீன் வந்து வெந்துடும். பட் இருந்தாலும் ஒரு நான் 10 மினிட்ஸ் விடுவேன். குழம்பு கொஞ்சம் மீனோடு கொதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னா நம்ம இந்த குக்கரையும் வந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வேலை ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், எவ்வளோ பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட போகிறேன்.
பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டேன். இப்போ என்னென்னா வந்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து நான் வந்து சாதம் போட்டுக்க போகிறேன். பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே நல்லா ஊட்டி விடுவேன். ஸ்கூலில் மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. ரெண்டு பேருக்கு தேவையான சாப்பாடு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து குழம்பு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. மீன் குழம்பு சாப்பிட்டு மீனோட அப்புறம் வந்து நான் செஞ்ச ப்ரான் ஃப்ரை. அதை வச்சுக்கிறேன் எனக்கும் பாப்பாக்கும். மீதி வந்து ஹஸ்பண்டுக்கு. ஓகே, வந்து செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோதான். நானும் பாப்பாவும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ப்ளீஸ் கோசாமு லைஃப் ஸ்டைலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து என்னோடய ஃபுல் வீடியோக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.